ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம ஸ்மூத்தாக ரன் பண்ணிட்டு போக சொல்ல ஒரு தொடர்ந்து லாபம் வர சொல்ல யாரும் கண்டுக்கிறதில்ல. எப்போ இந்த தொடர்ந்து ஒரு 2 நாள் அல்லது 3 நாள் பேக் டு பேக் எஸ்எல் அடிக்குதோ அப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் தோண்டு போயிடுவாங்க. ரீசன் என்னென்னா, நம்ம போகிற பாதை சரியான பாதையோ இல்லையோ அப்படின்னு. உங்களுக்கு ஒரு சில விஷயம் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கான்னு தெரியல. இப்போ நமக்கு பேக் டு பேக் எஸ்எல் 2 டைம் அடிக்குதுன்னு வச்சுக்கலாம். அதாவது மண்டேவும் எஸ்எல் அடிக்குது, டியூஸ்டேவும் எஸ்எல் அடிக்குது அப்படின்றப்போ, ஸோ எஸ்எல் இன்றைக்கி எஸ்எல். அப்போ என்ன பண்ணோன்னா, அடுத்த ஒரு 2-3 நாள் ட்ரேடிங் எதுவும் பண்ணவே தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அடுத்தது பேக் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும், இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும், இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும் அப்படின்னு. அப்போ என்ன, நம்மளுடைய மைண்டு ஸ்ட்ராங்காக இருக்காது. மேபி நாளைக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம், ஆனால் மைண்டு தெளிவில்லாமல் இருக்குது. ஏன்னா 2 நாளோடைய எஸ்எல் மைண்ட்லேயே இருக்கும். அப்போது நாளைக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்காது. அந்த ட்ரேட் செட்டப்பில் ஐயோ இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு கான்ஃபிடென்ஸ் இருக்காது. ஸோ என்ன பண்ணுங்கன்னா, ஒரு பேக் டு பேக் எஸ்எல்ஸ் அடிக்குமா தான் அந்த சீசனை விட்டுடுங்க. ஏன்னா உங்களுக்கு மார்க்கெட்டு ட்ரெண்டிங்கில் போயிடுது. சம்டைம்ஸ் என்ன கன்சல்டேஷனாக சொல்ல நம்மளுடைய எஸ்எல் அடிக்கும், திரும்ப ட்ரெண்டிங்கில் போக சொல்ல நம்ம டார்கெட் அடிக்கும். அப்போ இந்த கன்சல்டேஷன் ஏரியா மூவ் ஆகிற வரலும் கொஞ்சம் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் விட்டுடுங்க. அதுக்கப்புறமா டைம் கிடைக்கும், சரியான டைம் வந்துச்சுன்னா திரும்ப அந்த மூமெண்ட்டை கேட்ச் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டுங்களா? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வியூஸ் இன்றைக்கி காலையில் நமக்கு சின்னதாக ஏன்னா 10 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு ஒரு சின்ன பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் பார்த்தோம். ஏன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் இருந்துச்சு. அந்த சப்போர்ட் லெவல் மேலே 2 ட்ராப் பண்ணியிருக்க பாருங்கள். கிட்டத்தட்ட அதாவது 24,300 சப்போர்ட் லெவல் இருந்துச்சு. ஆனால் 310 மேலே சப்போர்ட் எடுத்துச்சு மார்க்கெட். ஸோ 300 சப்போர்ட் எடுத்து திரும்ப ரெசிஸ்டன்ஸ் ஏரியா பிரேக் அவுட் ஆகிட்டு திரும்ப அதுவே சப்போர்ட் ஏரியா ஒர்க் ஆகிட்டு மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ரைட்டுங்களா? சரி, ஓகே சார், இதெல்லாம் இன்றைக்கி நடந்து முடிஞ்ச கதை. நாளைக்கு என்ன மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது என்னுடைய பிளான் என்ன, இப்போ நம்ம இந்த ஏரியா இருக்க வரல நமக்கு ஆப்போசிட் ஏரியா எது, இந்த 24,440 கீழே இதெல்லாம் நமக்கு ஆப்போசிட். ஏன்னா நம்ம அப்பர் சைடில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த கீழெல்லாம் செல்லிங் சைட் நமக்கு வாய்ப்பு நிறைய கொடுக்குற மாதிரி தெரியுது. ஆனால் நமக்கான ஏரியா இல்லை. அப்படியே பண்ணால் ரொம்ப லோ குவான்டிட்டி போட்டு பண்ணணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன் காத்தால நம்மளுடைய ப்ரைம் குரூப்லேயும் சரி. நம்ம ஃப்ரீ குரூப்பில் எதுவும் மென்ஷன் பண்ணல. நீங்கள் நம்ம ஒன்லி ஃப்ரீ குரூப் ப்ரைம் குரூப் மட்டும். ஓகே, அதுவும் என்ன நினச்சோ உங்களுக்கு தெரிவிச்சிரு இன்றைக்கி காலையில் என்னென்ன ஷேர் பண்ணோம் அப்படின்றதையும். ஓகே, இது நம்மளுடைய ப்ரைம் குரூப்பில் காலையில் பார்த்தீங்கன்னா எஸ்எல் ஹிட்டானது. நம்ம ஃபஸ்ட்டு காலையில் ஒரு டவுன் சைடுக்கான பிளான் பண்ணியிருந்தோம். எஸ்எல்லை கம்மி பண்ணி எப்படி ட்ரிகர் பண்ணோம் அப்படின்னு. சின்ன எஸ்எல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு. ஓகே, அக்செப்ட் பண்ண வேணும். அதுக்கப்புறமா டவுன் சைடுக்கான வியூ இருந்துச்சு. டவுன் சைடு ப்ரைஸ் சரிதான் மூவ் ஆகல. கீழே பார்த்தீங்கன்னா ரேஞ்சும் குறிப்பிட்டது மாதிரி 24,310 கிட்டக்கிட்ட ஒரு சப்போர்ட் ஏரியா மென்ஷன் பண்ணி, ஏன்னா சப்போர்ட் லைன் இது. ஆனால் இங்கேயே சப்போர்ட் எடுத்துச்சு. ப்ரைஸு கிட்டக்கிட்ட இங்கேயே சப்போர்ட் எடுத்து மேலே மூவ் ஆகிடுச்சு. ரைட்டுங்களா? சரி, ஓகே, இது நடந்து முடிஞ்சு அது பேசி நம்ம பிரயோஜனம் கிடையாது, மூவ் ஆகிடுச்சு. சரி, ஏன் சார் இன்னமும் நீங்கள் அப்பர் சைட்லேயே உட்காண்ட்ருக்கீங்க, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபால் ஆகிட்டுருக்கு அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு அன்றைக்கி சொல்கிறதா இன்றைக்கி சொல்கிறேன். ப்ரைஸு கரெக்ஷனில் வந்துட்டுருக்குது. இந்த கரெக்ஷனில் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. இதில் டவுன் சைடு அகைன் கட் ஆகிட்டா மேபி வரலாம். இன்னும் எங்கே சப்போர்ட் எடுக்குன்னா, இப்போ 300, 250, 207 எங்கே சப்போர்ட் எடுத்து டக்குன்னு மேலே மூவ் ஆகும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு செல்லிங்கில் எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, கான்ஃபிடன்ஸ் இல்லை எனக்கு. ரைட்டுங்களா? சரி, அப்போ எப்போ தான் சார் நீங்கள் செல்லிங்கான பையிங்கில் பிளான் பண்ண போகிறீங்க, பையிங் ஏரியான்னு சொல்கிறீங்களா அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ், இப்போது எந்த லெவல் பிரேக் டவுன் ஆச்சு அந்த லெவல் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இந்த லெவல் தாண்டி க்ளோஸ் வச்சிச்சு அப்படின்னா நம்ம ஒரு அப்பர் சைடுக்கான வியூ பார்க்கலாம், பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகள் பார்க்கலாம். அதே பார்த்தீங்கன்னா 200 EMA லைன் பார்த்தீங்கன்னா தெரியலாம். இதில் 200 EMA லைன் பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா இது கீழே வீக்காக இருக்குது ப்ரைஸ். நீங்கள் இங்கேருந்து பையிங்கான வாய்ப்பு பார்க்குறது அவ்வளோ சேஃப் இல்லை. ஓகே, நம்ம 10 லைன் கட் ஆகிட்டு மேலே மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம அப்பர் சைடுக்கான வியூ பார்க்கலாம். ஸோ வரும் வாரங்களில் நாளைக்கு ஃப்ரைடே நான் அவைலபிள் இருக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அதையும் மென்ஷன் பண்ணிடுறேன். ஃப்ரைடே நான் அவைலபிள் இருக்க மாட்டேன், அதையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். நீங்கள் இந்த மாதிரி பிளான் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஓகே, எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் சார்? இப்போ மார்க்கெட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் ப்ரைஸ் கிட்டே இதில் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கேருந்து ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பாருங்கள். பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் வேணாம். மேபி மார்க்கெட் நீங்கள் டவுன் சைடு வந்துச்சு, ஆனால் பெருசாக ஒன்று மூவ் ஆகலை. ஆனால் பையர்ஸு கொண்டு போகிறாங்க, இது கொஞ்சமாக புஷ் பண்ணி கொண்டு போகிறாங்க. ஒருவேளை மார்க்கெட் கீழே க்ளோசிங் கொடுத்தா கூட செல் எதுவும் பண்ண போகிறீங்க, ஏன் ட்ராப் மாதிரி மூவ் ஆகிட்டு திரும்ப மார்க்கெட் மேலே மூவ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் தான் இந்த இடத்துல என்னுடைய பார்வையில் வருது. ஸோ இது நிஃப்டி 50யோட என்னோடய வியூஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சரி, மேலே எதுவும் இல்லை சார் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,500 இங்கேருந்து ப்ரைஸ் சஸ்டெண்ட் ஆகி நின்றுச்சுன்னா மார்க்கெட்டு இந்த 24,500 வரலும் ஃபஸ்ட் லெவல் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டுங்களா? சரி, நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரைஸ் கன்சல்டேஷன் ஆகிட்டு மூவ் ஆகுது. இது பாருங்கள்,
இந்த ஏரியா 13ஆம் தேதி ஃபுல்லாகவே மார்க்கெட்டு ஒரு கன்சல்டேஷன் ஆகி நிற்குது இந்த இடத்துல. ஏன் சார் இந்த இடத்துல வந்து ஹையர் ஐ ஃபார்மேஷன் நடக்கணும் இல்லைன்னா, எஸ் ஹையர் ஐ ஃபார்மேஷன் நடக்கணும், ஆனால் வந்து கன்சல்டேஷன் ஆகிட்டு ப்ரைஸ் நிற்குது அந்த இடத்துல. மேபி நாளைக்கு சின்னதாக மூவ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அதாவது உங்களுக்கு 58,000 நேற்று மென்ஷன் பண்ணியிருந்தவங்களுக்கு அந்த தூரம் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் இந்த கன்சல்டேஷன் டவுன் சைடு இருந்துச்சுன்னா எனக்கு டவுன் சைடில் பிளான் இல்லை. ஏன்னா பையர்ஸ் பேக் டு பையர்ஸோட ஏரியா பேக் டு பேக் இருக்குது. ஸோ அதனால் என்னோடய பிளான் வந்து பையிங் மட்டும் தான், செல்லிங்கில் கிடையாது. ரைட்டுங்களா? இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னோடய வியூஸும் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸில் என்ன சார் பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா, சென்செக்ஸும் ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் தான் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் 200 EMA லைன் கிட்டேயும் டச் பண்ணிட்டாங்க. இப்போது இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்டாக வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். மேபி நாளைக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் தொட்டுட்டு ப்ரைஸ் அங்கேருந்து கொஞ்சம் கன்சல்டேஷன் நின்றுச்சுன்னா திரும்ப வந்து ஒரு அப் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். ஆனால் என்னால் பண்ண முடியாது. நாளைக்கு நான் அவைலபிள் இருந்தது என்னோடய வியூஸ் மட்டும் ஒவ்வொரு நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சரி, நாளைக்கு ப்ரைம் குரூப்பில் கூட எந்த ஒரு சர்வீஸும் நாளைக்கு வராது. நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்லேயும் வராது. இந்த வீடியோ பார்த்து உங்களுடைய ப்ரெடிக்ஷன் நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இப்போது நான் உங்களுக்கு ட்ரெண்டிங்கில் அப்பர் சைடாக இல்லை சைட்வேஸாக இல்லை டவுன் சைடாக, இப்போ வந்து மூணுத்தில் ஒரு சைடு நமக்கு கிளியர் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து தெளிவாக இருக்கலாம். மார்க்கெட் இங்கே ட்ராவல் ஆனால் ட்ரேட் எடுக்க மாட்டோம், நமக்கு இங்கே ட்ராவல் ஆனால் ட்ரேட் எடுக்க மாட்டோம். நம்ம மார்க்கெட் வந்து ஹையரை உடச்சிட்டு போக சொல்ல நம்ம பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். சேம் கான்செப்ட் தான் மார்க்கெட் இங்கே இதுக்கப்புறம் வந்து பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு என்னுடைய வியூஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி எந்த தலைப்பில் நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோ போட போகிறோம், இந்த நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி இதனோட அப்டேட் மட்டும் கொடுத்துருந்தா மக்கள் விரும்ப மாட்டேன்றாங்க. வேறு அவங்களோட தலைப்பில் என்ன மாதிரி நம்ம வியூஸ் கொடுக்கலாம் அப்படின்றது எனக்கு கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. ஒரு 25 கமெண்ட்ஸ், ஜாஸ்தி வேணாம், வெறும் 25 கமெண்ட்ஸ் தெரிவிங்க. அந்த 25ல் யார் அதிகமாக கமெண்ட் பண்ணுறாங்களோ அந்த தலைப்பில் நெக்ஸ்ட் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டுங்க? சரி, நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.